அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டி 50 எப்படிலாம் டே டைமில் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதை பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம சண்டே சொல்லியிருந்தோம், வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு ஜூலை 1 மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி நடந்திருக்கா இல்லையா, இல்லை எப்படி நடந்திருக்குன்றதை பார்த்துட்டு நாளைக்கு ஜூலை 2 ஸோ மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். போன வீடியோ பாருங்கள், எந்த ஒரு லெவல்ஸையும் மாற்றலை. ரெசிஸ்டன்ஸ் 1 24,172 கொடுத்துருந்தேன். சப்போர்ட் 1 23,971 அப்படின்றத கொடுத்துருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் நம்மளுடைய சப்போர்ட் எங்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சோ அங்கே தான் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து நல்லாவே ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நேற்று நம்ம வீடியோலையும் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் ஒரு இடத்துல திரும்பி இருக்குது. 24,100 ரேஞ்சில் மேலே வந்த மார்க்கெட் திரும்பி இருக்குது. திரும்பிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இன்றைக்கி மார்க்கெட் அதே தான். திரும்பின மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை நோக்கி தான் போயிருக்கு. பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் ஏறிச்சு, அவ்வளோ ஈஸியாக ஏறல மார்க்கெட். ஸோ அதுதான் எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும், இறங்கும் போது தான் சடன் ஃபாலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணுது. இன்னுமே ஃபர்தராக எப்படி கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, இன்றைக்கி மேலே போன மார்க்கெட் கூட லாஸ்ட்டாக ஒரு 1 ஹவரில் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி இப்படி திரும்பின மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணலை. இங்கே ஒரு டேர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு எப்படி நடக்கலாம் அப்படின்னா, இங்கே டேர்ன் பண்ண இடத்துல மறுபடியும் அகைன் சின்ன ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபர்தராக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு என்னென்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நான் ரெசிஸ்டன்ஸில் பெரிய எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நேற்று கொடுத்த அதே ரெசிஸ்டன்ஸ் தான், 24,172 ரேஞ்சு. அதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் பண்ணி போகுதுன்னா 24,350 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் அதுக்கும் மார்க்கெட் பிரேக் பண்ணுதுன்னா 24,500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 24,500 ஓவர் டேட்டா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ மார்க்கெட் இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குது. சரி, ஓகே, ஆல் டைம் ஹை நியூலாம் வருது அப்படின்னா எந்த இடத்துல விழுன்னு தெரியாமல் நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ அப்படி மார்க்கெட் விழுன்ற ஸ்டேஜ் வந்தால் கூட 24,000 நோட் பண்ணிக்கோங்க. இதை 24,000 ஸ்ட்ராங் ஓஏ டேட்டா இருக்குது. ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக 24,000 கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை. அப்படியே இன்கேஸ் ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸஸ்லாம் கீழே போகுது அப்படின்னாலும் 23,850 கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. எக்ஸாம்பிள் சொன்னோம்னா எக்ஸாக்டாக இந்த லைன் 23,850 ரேஞ்சு கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸ்ட்ராங் புல்லிஷில் தான் இருக்குது. எப்படி வரும் அப்படின்னா, இப்போ மேலே போயிருக்கிற மார்க்கெட் கீழே இப்போ மறுபடியும் மேலே திரும்பி கீழே போகாது. இன்கேஸ் போச்சு அப்படின்னா 23,800 வரைக்கும் அதுக்கப்புறமேட்டா ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இன்றைக்கி டே லோ 23,985 ரேஞ்சில். சப்போஸ் மார்க்கெட் அதுக்கு கீழே பிரேக் ஆகி போகுது அப்படின்னா 23,900 ரேஞ்ச் வரைக்கும் போகும். சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் ஆகி கீழே போகுது அப்படின்னா 23,850 ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் போன வீக் சொன்ன அப் ட்ரெண்டில் இருக்குது, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போவும் அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கும் இந்த வீக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நான் 2-3 விஷயம் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். நான் ஜூன் மந்தோடைய லோக்கும் ஜூலை மந்தோட ஹைக்கும் ஒரு 30% ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. லாஸ்ட் 15 இயர்ஸில் இதுதான் டேட்டா. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்ததோ அதுதான் ரிப்பீட் ஆகும். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் ஆகும் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷமும் அப்படி நடக்குதான்றதை நம்ம ஃபர்தராக பார்ப்போம். எலெக்ஷன் வரைக்கும் ஒரு 2-3 மந்த்ஸ் சேனல் பேட்டர்னில் போயிட்டு இருந்த மார்க்கெட் இப்படி சேனல் பேட்டர்ன்லேயே மார்க்கெட் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஹேமர் பேட்டர்ன் வச்சுட்டு அங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டும் எடுத்துகிட்டு, எவ்வளோ கன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்கள், நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இப்போ ஃபர்தராக மேலே போக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. குளோபலாகவும் எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸஸும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு டியூஸ்டேயில்
யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. ஸோ அது ஒரு 230க்கு மேலே வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வெறும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் பண்ணால் போதும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு 2 லைன் மட்டும் போட்டால் போதும், மார்க்கெட் அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ப்ளஸ் டேட்டாவும் நம்ம பார்க்கணும், என்னென்ன நியூஸஸ் நடக்குது, அதனால் எப்படி எக்கனாமிலாம் போயிட்டுருக்கு வந்துட்டுருக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். ப்ளஸ் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல்லாம் எந்த மாதிரியான பொசிஷன்ஸ் வச்சுருக்காங்க, எஃப்ஐஏஎஸ் டிஐஎஸ் சொல்லியிருக்கேன். எஃப்ஐஏஎஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டிஐஎஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் என்னென்ன பொசிஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அதை தர பார்க்குறேன். நீங்களும் வந்து நீங்கள் ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறையா தெரிய வரும். நீங்கள் ஒன்று தேடி பார்க்க போவீங்க, அந்த இடத்துல வேறு ஏதோ ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கலாம், அது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கலாம். ப்ராஃபிட் மீன்ஸ் ஒரு பெனிஃபிட்ஸாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து என்னுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். இங்கே நான் கொடுத்துருக்குற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் எப்படி வந்து நிஃப்டி 50 பார்க்குறேன், நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் வந்து அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ நீங்களும் பர்சனலாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட அனலைஸ்க்கு நம்மளுடைய வீடியோ ஏதோ ஒரு இடத்துல உதவிகரமாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ரியல் மணியை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மந்த்ஸ் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ரியல் ட்ரேட் பண்ணலாம். உங்களோட ரியல் மணியை வச்சுக்கிட்டு சேஃப் அண்ட் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி எல்லாம் ட்ரேட் ஆகலாம்ன்றதை நாளைக்கு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குன்னா உங்களுடைய தாட்ஸும் உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வாட் எவர் அது எல்லாமே அப் ட்ரெண்டில் தான் இருக்கணும். ஓகேங்களா? அதேமாதிரி மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும் போது பொறுமையாக தான் ஏறும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஏறும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 130 பாயிண்ட்ஸ் தான். காலைல 9:15 ஈவினிங் 3:30 வரைக்குமே வந்து 100 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? பொறுமையாக இன்ச் பை இன்ச்சாக பொறுமையாக தான் ஏறும். ஸோ ஏறும் போது பொறுமையாக ஏறும், இறங்கும் போது சடனாக ஃபாலோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ பயப்படாதீங்க, பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு சம் கண்டிஷன்ஸை வந்து நீங்களே உங்களுக்குள்ளே பில்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும், நம்ம ட்ரேட் பண்ணி காசை எடுத்தே ஆகணும் அப்படின்னு பண்ணாதீங்க. உங்களுக்கான செட்டப் வச்சுக்கோங்க. அந்த செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த நாள் நம்மளுடைய செட்டப் ஏற்ற மாதிரி வந்துச்சுன்னா அன்றைக்கி நீங்கள் அதை பண்ணலாம். பட் நம்மளோட செட்டப்பு வராமல் நீங்கள் பண்ணியே ஆகணுன்றதுனால பண்ணி அன்றைக்கி லாஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.